வணக்கம். வாட்டர் அட்வைடர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு சில பேர் நிறைய விவசாயிகள் கால் பண்ணி உடனே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் நீங்கள் வந்தால் 100% நிலத்தடி நீர் எங்களுக்கு எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்றதான் கேட்குறாங்க. அது எப்படி கேட்குறாங்கன்றது எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா நாங்கள் உங்கள் லேண்டுக்கு வரணும், வந்துட்டு அதை ஸ்கேன் பண்ணணும். உங்களுடைய பூமிகளில் நீரோட்டங்கள் எல்லாம் ஒன்று சேருதுன்ற இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களுடைய நிலத்தடி நீர் போகிறதுக்கான தடயங்கள் இருக்கா, அதுக்கான வழிகள், அந்த வழிமுறைகள், அந்த இடத்துல நீர் செல்லக்கூடிய பாதைகள் இருக்கா அப்படின்றத நாங்கள் அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ வராததுக்கு முன்னாடியே இருக்கா, அதான் 100% தண்ணி எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அறிவியல் ஆய்வுகள் அப்படின்றது அறிவியல் ரீதியான சாத்தியக்கூறுகள், உங்க நிலத்துல நீர் கடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள், நீர் உறிஞ்சுற பாறை இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள், ஒரு பாறையுடைய வெடிப்பு, ஃப்ராக்சர், இந்த மாதிரி அமைப்புகள் உங்க லேண்ட்ல இருந்தால் மட்டும்தான் அங்க தண்ணி வந்து நம்ம எடுக்க முடியும். அது இல்லைன்னா எடுக்க முடியாது. ஸோ அப்ப நாங்க வரணும், வந்துட்டு அங்க ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவு சொல்லுவோம், இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் வீக்காக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது, கன்ஃபார்மாக இங்கே நல்லா தண்ணி வரும் அப்படின்னு நாங்கள் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். 100% தண்ணி நீங்கள் வந்தால் எடுத்து கொடுப்பீங்களான்னா நாங்கள் வீட்டிலேருந்தே ஒன்றும் மாயாஜாலமாக கண்டிப்பாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும்னு சொல்ல முடியாது, யாராலையும் அதை சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ இதை வந்து ஃபார்மர் வந்து கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுறவங்க அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அறிவியல் ரீதியான அமைப்புகள், நீர் கடத்தக்கூடிய பாதைகள் நம்ம லேண்டில் இருக்கான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.